அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாமல்லபுரம் அருகே சாலையோரம் அமர்ந்திருந்தவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 5 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டு அதே போன்று சாலையோரம் உணவு அருந்திவிட்டு அமர்ந்திருந்தவர்கள் மீது சென்னையில் இருந்து மாமல்லபுரம் நோக்கி சென்ற அதிவேகமாக காரில் இயக்கிய இளைஞர்கள் அந்த 5 பேர் மீது அடுத்தடுத்து மோதியிருக்கிறார்கள். சம்பவ இடத்திலே 5 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் மற்றும் விவசாயிகள் மற்றும் அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் அந்த காரை மடக்கி பிடித்து அதில் இருந்த ஓட்டுநரை சராமாரியாக தாக்கினர். அவர்கள் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது போலீசார், அந்த திருப்பூர் போலீசார் அவர்களை பிடித்து விசாரணையும் அதே போன்று மேலும் அடிபட்டவர்களை அருகில் இருக்கும் 108 வாகனம் மூலியமாக திருப்பூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த சம்பவமானது மாடு மேய்த்து விட்டு உணவு அருந்தி சாலையோரம் அமர்ந்தவர்கள் மீது அடுத்தடுத்து மோதி இருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு. ஏனென்றால் அதே பகுதியை சேர்ந்த ஊர் மக்கள் அந்த பகுதியில் திரண்டதன் காரணமாக சென்னையிலிருந்து மாமல்லபுரம் செல்லக்கூடிய பகுதிகள் தற்போது போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பும் அந்த 5 பேர் உடலை செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆடு மேய்த்து விட்டு ஓய்வெடுத்த பெண்கள் மீது மது போதையில் வந்த இளைஞர்கள் கார் மோதி 5 பேர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.